இரண்டாவது டி20 ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 400 ரன்கள் குவித்து இந்தியா உலக சாதனை. கிரிக்கெட் உலகமே அதிர்ச்சியடைந்த மரண மேட்ச். டி20யில் இரட்டை சதம் அடித்த அபிஷேக் சர்மா சரித்திர உலக சாதனை. அதாவது இந்திய கிரிக்கெட் அணி தற்போது ஆஸ்திரேலியாவில் வைத்து ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக கிரிக்கெட் போட்டிகளில் பங்கு பெற்று வருகிறது. 3 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 5 டி20 போட்டிகள் கொண்ட தொடரில் இரு அணிகளும் விளையாடி வருகிறது. இதில் ஏற்கனவே 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் முடிவடைந்து விட்டது. அந்த தொடரில் 2 போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணியும் 1 போட்டியில் இந்திய அணியும் வெற்றி பெற்று 2-1 என்ற கணக்கில் இந்த ஒருநாள் தொடரை ஆஸ்திரேலிய அணி கைப்பற்றியிருந்தது. அதனைத் தொடர்ந்து அதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் அடுத்ததாக தொடங்க இருக்கும் டி20 தொடரில் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி டி20 தொடரை கைப்பற்றும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அத்தகைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இப்போது டி20 தொடரும் தொடங்கியிருந்தது. அந்த வரிசையில் சமீபத்தில் நடந்து முடிந்த முதல் டி20 போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை வரலாறு காணாத அளவுக்கு மிக மோசமான முறையில் தோல்வியடைய செய்தது இந்திய அணி. ஏனென்றால் இந்த முதல் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை வெறும் 21 ரன்களில் சுருட்டி இந்திய அணி எளிதான வெற்றியையும் பெற்றது. அதனைத் தொடர்ந்து இப்போது இரண்டாவது டி20 போட்டியில் களமிறங்கி மீண்டும் ஆஸ்திரேலிய அணிக்கு பயங்கர அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது இந்திய அணி. அந்த ஒரு மேட்சை பற்றி பார்ப்பதற்கு முன்பு தற்போது இந்திய கிரிக்கெட் வீரர் ஸ்ரேயஸ் ஐயர் பற்றி ஒரு விபரீதமான செய்தி ஒன்றும் வெளியாகியிருக்கிறது. அவங்க நடந்து முடிந்த 3வது ஒருநாள் போட்டியில் இந்திய துணை கேப்டனான ஸ்ரேயஸ் ஐயர் முக்கியமான ஒரு கேட்சை கடினமான முறையில் பிடிக்கச் சென்று அந்த கேட்சை பிடித்து அசத்தியிருந்தார். அப்போது அந்த கேட்சை பிடிக்கும்போது ஸ்ரேயஸ் ஐயருக்கு பலமான அடிபட்டது. அதுவும் ஸ்ரேயஸ் ஐயரின் விலா எலும்பு உடைந்து அந்த விலா எலும்பு உடைந்த பகுதியிலிருந்து இரத்த கசிவும் நிற்காமல் வந்து கொண்டிருந்தது. இதனால் பதறிப்போன இந்திய கிரிக்கெட் அணியின் மருத்துவ குழு உடனடியாக ஸ்ரேயஸ் ஐயரை ஆஸ்திரேலியாவில் உள்ள முக்கியமான மருத்துவமனையில் சேர்த்துள்ளது. அதுவும் அந்த மருத்துவமனையில் ஐசியு பிரிவில் தீவிர சிகிச்சை எடுத்து வருகிறார் ஸ்ரேயஸ் ஐயர். அதுவும் இந்த ஒரு காயம் என்பது ஸ்ரேயஸ் ஐயரின் கிரிக்கெட் வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்கும் விதமாக பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. ஆகவே இந்த காயத்திலிருந்து ஸ்ரேயஸ் ஐயர் மீண்டு வருவதற்கு நிறைய மாதங்கள் பிடிக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது. ஏற்கனவே பல வருடங்கள் போராடி இப்போதுதான் இந்திய அணியில் துணை கேப்டன் பதவியை பெறும் வகையில் முக்கியமான இடத்தை ஸ்ரேயஸ் ஐயர் பிடித்திருந்தார். ஆனால் இப்போது அதற்குள்ளாகவே இவரது கிரிக்கெட் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பது போல இப்படி ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. மேலும் இதுபோன்ற பெரிய காயங்கள் ஏற்பட்டு அந்த காயத்திலிருந்து போராடி மீண்டும் கிரிக்கெட் விளையாட வந்து எந்த ஒரு வீரரும் பெரிதாக சாதித்ததில்லை. குறிப்பாக நம்ம யுவராஜ் சிங்கை கூட எடுத்துக்கொள்ளலாம். யுவராஜ் சிங்கை எடுத்துக்கொண்டால் கூட இவரது மூளையில் ஆபரேஷன் செய்த பிறகு இவர் இந்திய அணிக்காக மீண்டும் களமிறங்கி அவ்வளவு சிறப்பாக விளையாடவில்லை. அதனாலேயே யுவராஜ் சிங்கின் கிரிக்கெட் வாழ்க்கையும் முடிவுக்கு வந்தது. அதன் பிறகு தற்போது ரிஷப் பண்டும் கூட கடுமையான கார் விபத்தில் சிக்கி பல மாதங்கள் சிகிச்சை பெற்று மீண்டும் இந்திய அணிக்காக களமிறங்கினார். ஆனாலும் கூட முன்பு இருந்த ரிஷப் பண்டை போல இப்போது இவரால் சிறப்பான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்த முடியவில்லை. இந்த நிலையில்தான் அந்த வரிசையில் இப்போது ஸ்ரேயஸ் ஐயரும் இணைந்திருக்கிறார். ஆக இவருக்கு ஏற்பட்ட காயம் குணமாகி மீண்டு அதன் பிறகு பயிற்சிகளில் ஈடுபட்டு ஃபார்முக்கு திரும்பி அதன் பிறகு இந்திய கிரிக்கெட் அணியின் ஃபிட்னஸ் டெஸ்ட்டையும் உறுதி செய்து அதன் பிறகுதான் இந்திய அணியில் இவரால் இடம் பிடிக்க முடியும். ஆக இத்தகைய விஷயங்களை கடந்து வருவது என்பது அவ்வளவு சாதாரணமும் கிடையாது. ஆக கிட்டத்தட்ட ஸ்ரேயஸ் ஐயரின் கிரிக்கெட் வாழ்க்கை என்பது இப்போது முடிவுக்கு வந்துவிட்டது என்றுதான் கிரிக்கெட் விமர்சகர்கள் பலரும் கூறி வருகின்றனர். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. சரி, இப்போது நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு எதிரான டி20 போட்டியை பற்றி பார்த்தோமானால் முதல் டி20 போட்டி முடிந்த கையோடு இரண்டாவது டி20 போட்டியில் இந்த இரு அணிகளும் களமிறங்கியது. இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது. இதுதான் ஆஸ்திரேலிய அணி செய்த வரலாற்று பிழை என்பது அப்போது ஆஸ்திரேலிய அணிக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மா அடிச்சாரு பாருங்க அடி. உங்க அடி எங்க அடி இல்லைங்க, நாய் அடி பேயாடி அடிச்சாப்புல அபிஷேக் சர்மா.
அதாவது கிட்டத்தட்ட இவர் களத்தில் நின்ற ஒவ்வொரு ஓவரிலும் குறைந்தபட்சம் 2 சிக்சர்கள் பறந்து கொண்டே இருந்தது. அந்தளவுக்கு மைதானம் முழுக்க வான வேடிக்கையை காட்டிக் கொண்டிருந்தார் அபிஷேக் சர்மா. இவரை தவிர்த்து இந்திய அணியில் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, வாஷிங்டன் சுந்தர் உள்ளிட்டவர்களும் அதிரடியாக விளையாடியிருந்தனர். ஆனால் அபிஷேக் சர்மாவின் அதிரடியை ஒப்பிடும்போது மற்றவர்களின் அதிரடி என்பது கொஞ்சம் கூட நெருங்கவில்லை. அந்தளவுக்கு உச்சக்கட்ட அதிரடியில் மிரட்டிய அபிஷேக் சர்மா 52 பந்துகளை எதிர்கொண்டு கடைசி வரை விக்கெட்டையும் இழக்காமல் களத்தில் நின்ற இவர் 17 சிக்சர்கள் மற்றும் 15 பவுண்டரிகளுடன் மொத்தமாக 198 ரன்கள் வரை எடுத்திருந்தார். கிட்டத்தட்ட 200 ரன்களை தொட்டுவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கடைசி நேரத்தில் இவர் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அமையவில்லை. குறிப்பாக கடைசி 2 ஓவர்களில் இவருக்கு பேட்டிங் செய்யும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. அப்படி கிடைத்திருந்தால் இவர் சாதாரணமாக 200 ரன்களை கடந்திருப்பார். ஆனாலும் கூட ஒரு T20 போட்டியில் ஒரு தனிநபர் 198 ரன்களை எடுப்பதெல்லாம் ஏறக்குறைய சாத்தியமே கிடையாதுங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கிறார் அபிஷேக் சர்மா. மேலும் அபிஷேக் சர்மாவை தவிர்த்து பார்த்தால் திலக் வர்மா 52 ரன்களும், வாஷிங்டன் சுந்தர் 47 ரன்களும் அதிகபட்சமாக எடுத்திருந்தனர். இதனால் 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்புக்கு 401 ரன்களை எடுத்துவிட்டது இந்திய அணி. வழக்கமாக T20 போட்டிகளில் ஒரு அணி 200 ரன்களை கடந்தாலே அது சாதனையாக பார்க்கப்படும். அதிலும் 250-300 ரன்களை தொட்டுவிட்டால் அது சரித்திர சாதனையாகவே பார்க்கப்படும். ஆனால் இந்த போட்டியில் இந்திய அணி 400 ரன்களை தாண்டிவிட்டது. ஆகவே T20 கிரிக்கெட் வரலாற்றில் இந்த ஒரு போட்டிதான் உலகின் நம்பர் 1 போட்டியாகவும் மாறிவிட்டது. அதே சமயம் இந்த போட்டியில் இன்னொரு ஆச்சரியமான நிகழ்வும் அரங்கேறியிருந்தது. அது என்னன்னா, இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி சார்பில் 8 பவுலர்கள் பந்து வீசியிருந்தனர். அப்படி 8 பவுலர்கள் பந்து வீசியும் ஒவ்வொரு பவுலரும் குறைந்தபட்சம் ஓவருக்கு 10 ரன்களுக்கு மேலாக கொடுத்திருந்தனர். சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த போட்டியில் பந்து வீசிய அனைத்து ஆஸ்திரேலியா பவுலர்களும் தலா 40 ரன்களுக்கு குறையாமல் ரன்களை வாரி வழங்கியிருந்தனர். இதுவும் கூட இதுவரை கிரிக்கெட் வரலாற்றில் நிகழ்ந்திடாத அதிசயம்தாங்க. அதாவது பந்து வீசிய அனைத்து பவுலர்களும் ஓவருக்கு 10 ரன்களுக்கு மேல் கொடுத்திருப்பது என்பது கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை நடந்திராத அதிசயம். இந்த ஒரு சம்பவம் என்பது ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணியின் வரலாற்றில் கரும் புள்ளியாகவும் மாறிவிட்டது. பின்னர் இந்த போட்டியில் சேசிங் செய்ய களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியை இந்திய அணி வெறும் 153 ரன்களிலேயே சுருட்டி கிட்டத்தட்ட 250 ரன்கள் வித்தியாசத்தில் பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருந்தது இந்திய அணி. அதுவும் இந்த T20 தொடரை முன்னிட்டு நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு தொடர் வெற்றிகளை பெற்று வருகிறது இந்திய அணி. ஆகவே பயிற்சி போட்டியிலேயே இந்தளவுக்கு அதிரடி காட்டும் இந்திய அணி அதிகாரப்பூர்வ T20 போட்டிகளில் கண்டிப்பாக ஆஸ்திரேலிய அணியை எளிதாக வீழ்த்திவிடும் என்பதற்கு இத்தகைய வெற்றிகளே உதாரணம். சரி, நீங்கள் சொல்லுங்க, இந்திய அணியின் இத்தகைய தொடர்ச்சியான T20 போட்டிகளின் வெற்றியை பற்றியும், குறிப்பாக அபிஷேக் சர்மாவின் திறமை என்பது சமீப காலமாக அதீத வளர்ச்சியடைந்து வருவதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.